வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரை பொங்கல் செய்வது எப்படின்னு பார்ப்போம். சக்கரை பொங்கல் யாருக்கு தான் பிடிக்காது? சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா கோவில்ல தரக்கூடிய சக்கரை பொங்கல் மட்டும் எப்படி அவ்வளவு சுவையா இருக்கு? அதே சுவையில நம்ம வீட்டுல எப்படி செய்யலான்றதை இப்ப பார்ப்போம். இப்ப தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது பொன்னி பச்சரிசி பொங்கலுக்கு 500 கிராம், நல்லா பொடிச்சு வைக்கப்பட்ட குவாலிட்டியான வெல்லம் 300 கிராம், காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 200 ml, பாஸ் பருப்பு இது 50 கிராம், சுத்தமான பசு நெய் 150 ml, முந்திரி 10 கிராம், திராட்சை 10 கிராம். இதுக்கு தேவையான வாசனை பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு மற்றும் பச்சை கற்பூரம். ஒரு சிறிய பீஸ் தான் வேணும், சின்ன அளவு எடுத்தா போதும். இப்ப அரிசியும் பருப்பையும் ஒன்னா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் அரிசியும் பருப்பையும் கலந்து கழுவி குக்கர்ல மாத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இப்ப நான் அதை மாத்தி 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி. இப்ப குக்கரை மூடி 5 சவுண்ட் விட்டுடலாம். இப்ப நாம குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். இப்ப நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. அதுல பாலையும் சேர்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பால் 2 டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும். இப்ப குக்கர்ல விசில் வர்றதுக்குள்ள நம்ம வெல்லத்தையும் தண்ணியும் சேர்த்து ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே தேவையான வாசனை பொருட்களையும் இதுல கலந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் உப்பையும் சேர்த்திருக்கேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி, ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இது கூடவே கொஞ்சம் ஏலக்காவையும் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். இதுல நான் ஏற்கனவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுன்றதுக்காக. தேவையானவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ குக்கர் 4 விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பொங்கல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டியில நல்லா இதை கிளறணும். இது கூடவே நாம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்க வெள்ளக்கரசு தண்ணி இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா இதை பொங்கலை கிளறி கூழ் மாதிரி கொண்டு வந்துடணும். ஸ்டவ்வை கொஞ்சம் நேரம் சிம்மில் வைப்போம். இப்போ கூடவே நம்ம நெய் ஊற்றி முந்திரியை கொஞ்சம் செவக்க வறுக்கிறோம். இது கூடவே திராட்சையும் சேர்த்து வறுக்கணும். திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி மாறும். நல்லா தெரியும், திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி மாறிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நாம பொங்கல்ல கொட்ட போறோம். இப்போ நமக்கு சுவையான கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெடி. இதை நம்ம இப்ப பரிமாறிடுவோம். இப்ப சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இது அதே கோவிலில் தரக்கூடிய சுவையும் மனமும் நிறைஞ்சதாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்த கற்பூரமும் பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு தான் அதுக்கு காரணம். இதை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.